ஆண்டவருடைய பரிசுத்தமும் சத்தியம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியுமான இந்த மகிமையான ஊழியர் கூடுகைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ ஊழியர்களாகிய நீங்கள் 2 மாதத்திற்கு ஒரு முறை கூடி ஜெபிக்கக்கூடிய, ஆராதிக்கக்கூடிய இது ஆராதனையிலே அடியேனும் பங்கு பெறுவதற்கு தேவன் தந்த இந்த பாக்கியமான நேரத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய ஆண்டவருடைய ஊழியர்களையும், நீங்கள் செய்து வருகிற ஊழியங்களையும், விசுவாச குடும்பங்களையும், உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி தேசங்களுக்கும் சபைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் விளங்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த ஸ்தல ஊழியத்தையும், இங்கே ஊழியம் செய்கிற பாஸ்டர் அவர்களையும், அவருடைய மனைவி, பிள்ளைகள், தேவ மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த தேவன் கிருபை தந்து தாங்கி நடத்துவாராக. இம்மட்டும் உதவின எபனேசராகிய தெய்வம் இம்மானுவேலராக இந்த ஊழியங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நமக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த கனத்துக்குரிய பாஸ்டர் அன்புதாஸ் ஐயா அவர்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை ரட்சித்த, நம்மை ஊழியத்திற்கென்று வேறுபடுத்தின, அழைத்த இயேசு ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர்கள் நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ முடியவில்லை. குறுகின காலம் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடித்திருக்கிறார்கள். அவருடைய மாதிரியையும், அவருடைய நல்ல விசுவாசத்தையும், அன்பையும், பரிசுத்த வாழ்வையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்பற்றி அவர்கள் விட்டு சென்ற ஊழிய பகுதிகளிலே கர்த்தருக்கு மகிமையாக, ஜனத்திற்கு ஆசீர்வாதமாக, தேசத்தின் குடிகளுக்கு இரட்சிப்பு உண்டாக தொடர்ந்து முன்வைத்த காலை பின்வைக்காமல் இலக்கை நோக்கி தொடருவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவருடைய ஊழியர்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தந்தருள்வாராக. மற்றும் இந்த ஊழியங்களிலே கூடி வந்திருக்கிற ஊழியர்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நம்முடைய சிந்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மூலமாக கொடுத்தது அல்ல, தேவன் மனிதன் மூலமாக ஏற்படுத்தினது. நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்வோம். தேவன் கொடுக்காமல் எவரும் எந்த ஊழியத்தையும் செய்து கொள்ள முடியவே முடியாது. ஆமென். தேவன் கொடுத்தால் மாத்திரம்தான் ஊழியத்தை செய்து நிறைவேற்ற முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். ஊழியத்தை பெறுகிறதற்கு நீங்களும் நானும் தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை. கல்வி தகுதியோ, பண தகுதியோ, அல்லது கிருபை தகுதியோ, வரங்களோ, வல்லமையிலோ நம்மிடத்தில் கண்டு நம்மை ஊழியத்திற்கென்று தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, ஊழியத்தை ஒப்பு கொடுக்கவில்லை.
ஆமென். தேவன் நம்மை அவருக்கு முன்பதாக நம்மை கண்டிருக்கிறார். கிருபையினாலே இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த ஊழியத்தை பெறுகிறதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சற்று நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் சொன்னால் நம்ம வாழ்க்கை எல்லாம் வித்தியாசமாகத்தான் இருந்தது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தீத்து 3:3, ஏனெனில் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணினவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்ம ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முன்னான வாழ்க்கை எப்படி இருந்தது? புத்தியீனம், கீழ்ப்படியாமை, வழி தப்பி நடக்கிறவர்கள், இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக வாழ்ந்த நம்மை தேவன் வேலை வந்தபோது முன்குறித்து நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் தேவனுக்கு ஏற்றவர்களாய் வாழ்ந்திருக்கிறோமா என்று சற்று யோசித்து பார்த்தால் மெய்யாகவே அது கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. வித்தியாசமான நிலைமையிலே ஓடிக்கொண்டிருந்த நம்மை, நம்முடைய மனதும் மாமிசமும் உலகமும் இன்பங்களும் இச்சைகளும் நிறைந்த நம்மை தேவன் தேடி வந்து ரட்சித்தது மாத்திரமல்ல, இந்த மகிமையான ஊழியத்தையும் தந்திருக்கிறார். கொலோசியர்களை வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். முன்னே நாம் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அந்நியர்கள், ஊழியத்திற்கும் அந்நியர்கள். ஊழியம் செய்கிறதற்கு ஏற்ற தகுதியதாய்களும் உண்டா என்று பார்த்தால் இல்லை. அந்நியர்கள், உதவாதவர்கள், துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்கள், இப்படி வாழ்ந்த நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமோஸ் சொல்லும்போது, நான் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியுடைய புத்திரனும் அல்ல, நான் எப்படி இருந்தேன்? ஆடுகளுக்கு பின்னால நடந்துட்டு இருந்தேன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிட்டு நடந்தேன், ஆண்டவர் என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நாம் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தோம், தொழில்களை நடப்பித்துட்டு இருந்தோம், கூலி வேலைகளை செய்து கொண்டிருந்தோம், அரசாங்க வேலைகளை செய்து கொண்டிருந்தோம், பல நம்முடைய பிழைப்புக்கு அடுத்த வேலைகளில் தீவிரமாய் கடந்து போய் கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நம்முடைய கரத்தில் தேவனே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம படிக்கும்போது அவர் முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் ஆகிறதற்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்குள்ளாகிறதற்கு முன்பதாக அவன் தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். பாருங்கள், தூசிக்கிறவர், துன்பப்படுத்துகிறவர், கொடுமை செய்கிறவர்.
அப்போஸ்தலர் 9:13-14 படிக்கும்போது, அப்போஸ்தலர் 9:13-14, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. இத பவுலுடைய வாழ்க்கை தூசிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன், தேவ மக்களை கட்டுகிறவன், துன்பப்படுத்தும்படிக்கு சிறையில் அடைக்கும்படிக்கு அதிகாரம் பெற்றவன், இப்படிப்பட்டதான கொடிய மனிதனையும் கூட தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில் உள்ள மனிதனையும் மாற்றி அவர் தன்னுடைய சித்தத்தை செய்ய பண்ண அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நமக்கு ஆண்டவருடைய சுபாவம் நம்மிடத்தில் இருக்கும்போது தெய்வம் நம்மை தேடி வந்தார். பவுலை கொடுமை செய்து கொண்டிருக்கிறவனாய் கண்டும் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். துன்பப்படுத்துகிறவனாய் இருக்கிறதை கண்டும் தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு சொல்லுகிற காரியத்தை பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்திருக்கிறேன்? காண்பிப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒருவரையும் சுபாவத்தின் அடிப்படையிலோ கிருபை வரங்களின் அடிப்படையிலோ அல்லது வல்லமை வரங்களின் அடிப்படையிலோ தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா. பணத்தின் அடிப்படையிலோ படிப்பின் அடிப்படையிலேயோ ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறது கிருபையாய் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே நம்ம மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ என்னால் தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறதற்கோ நம்மிடத்தில் எதுவுமே இல்லை. அவர் கொடுத்தால் மாத்திரம் செய்ய முடியும். அவர் சொன்னால் மாத்திரம் சொல்ல முடியும். அவர் கிரியை நடப்பித்தால் மாத்திரம் கிரியை செய்ய முடியும். எந்த திறமை உள்ளவனையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஒரு திறமை இல்லாதவனையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. படித்த மேதைகளையும் தேவன் பயன்படுத்த முடியும். படிக்காத மனிதர்களையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து நம்ம ஒருவரும் சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. தேவன் தெரிந்து கொண்டால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு இலக்கை நோக்கி தொடருவதற்கு பிரயாசப்பட வேண்டுமே அல்லாமல் அக்கம் பக்கம் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகக்கூடாது, பின்புறமும் போய்விடக்கூடாது. நோக்கி ஓடு, நோக்கி ஓடு. அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படிக்கு பாடுபடும்படிக்கு ஓடுங்கள். அதை விட்டுட்டு அங்க பார்த்து இங்க பார்த்து அடுத்தவங்களை பார்த்து இவங்களை பார்த்து மாமனை பார்த்து மச்சானை பார்த்து அண்ணனை பார்த்து தம்பியை பார்த்து அல்லது முன்னே தாறுமாறாய் ஓடுகிற ஊழியர்களை பார்த்து அப்படிலாம் ஓட்டத்தை ஓட்டக்கூடாது. நமக்கு அழைத்த தேவன் ஜீவனுள்ளவர். நம்மை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த அப்போஸ்தலர் 20-24 வசனத்தின் பின்பகுதியை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20-24. கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை விரும்புகிறவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரேகதாலா பௌடா ரத்திடா பலபா ரபலபா ஷெகிஹி தீனி ரேகிதிடா துடபரபலபரபலபரபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஊழியம் கர்த்தருடையது, விசுவாச மக்கள் கர்த்தருடையவர்கள், நாமும் கர்த்தருடையவர்களே. ஆமென். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாருன்னா, விசுவாசிகள் நான் சம்பாதித்தது, ஒரு மனுஷனும் ஒருத்தரையும் சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் ரட்சியாது இருந்தால் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? ஆலையில் இருந்தா, களஞ்சியத்தில் இருந்தா முடியாது. ஆண்டவர் நமக்கு கிருபை தராமல் ஒரு ஆத்துமாட்டத்தில் ஒரு வார்த்தை கூட நம்மால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ஆண்டவர் அந்த உள்ளத்தை தொட்டு உணர்த்தி பாவ உணர்வை தேவன் கொடுத்து பாவ அறிக்கை பண்ண வைக்காதிருந்தால் நம்ம எவ்வளவுதான் நீ பாவின்னு சொன்னாலும் நம்மளை அடிக்க தான் வருவான். குடிகாரனை பார்த்து குடிக்காதுன்னு சொன்னா நான் குடிச்சா உனக்கு என்ன அப்படிங்கிற சண்டைக்கும் வீம்புக்கும் தான் வருவான். தீமைகளை நடப்பிக்கிற துன்மார்க்கனை பார்த்து மனம் திரும்புன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை அவனை தொடாத பட்சத்தில் அவன் நமக்கு தீங்கு செய்கிறதற்கு முற்படுவானே அல்லாமல் கர்த்தர் அங்கே கிரியை செய்யும் போது பெரிய பர்வதமும் மெழுகு போல் உருகி போகும். ஹல்லேலூயா. ஆகையினால் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் இன்றைக்கு நிறைய பேர் மனுஷனிடத்தில் பெற்ற ஊழியமாக கருதுகிறார்கள். இல்லை, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பிதாக்கள் நமக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க. அவங்க நமக்கு ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏதுவாக, மீட்புக்கு ஏதுவாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். நம்மை ரட்சித்தது தெய்வம், நம்மை அழைத்தது தேவன், அபிஷேகித்தது தேவன், ஊழியத்தை கொடுத்தது தேவன். அதனால அவங்களெல்லாம் கேவலமாக அற்பமாக நினைக்கணும்னு சொல்லலை. அவங்களுக்கு கனத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். அவர்களுடைய உழைப்பின் பலனால் அவர்கள் பெற்றெடுத்த சுதந்திரம் நாம் அவருடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை எந்த தகப்பனோ தாயோ விரும்பி பெற்றெடுக்க முடியாது. தேவன் தான் பிள்ளைகளை என்ன செய்கிறார், உருவாக்கி கொடுக்கிறார். அதே போலதான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறது என்று சொல்கிறது நம்முடைய திறமையினால் உண்டாகிறது அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் உண்டாகிறது. ஆமென். அதனால நம்ம சோம்பேறிகளா இருக்கணும்னு சொல்லல. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் என்ன செய்வான், முந்தி பங்கடைவான். பிரயாசப்படணும், பாடுபடணும், பிதாக்களை கனம் பண்ணணும், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றணும், அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை பின்பற்றணும், அவர்கள் நமக்கு காண்பித்ததான நல் வழிகளை நம்ம பின்பற்றணும். அதெல்லாம் நமக்கு அவர்கள் மாதிரிகளாக வாழ்ந்து கிறிஸ்துவை பின்பற்றி அடிச்சுவடுகளை வைத்து நமக்கு மாதிரிகளை காண்பித்து போயிருக்கிற பரிசுத்தவான்களுடைய அந்த விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்த நடக்கையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா பின்பற்றணும். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த ஊழியத்திற்கு நம்ம ஏற்படுத்தினது யார்? ஆண்டவர் தான் என்னை ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார் என்று விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை, அந்த பொறுப்பை கவனமாய் நிறைவேற்ற வேண்டும், கவனமாய் நிறைவேற்ற வேண்டும், சரியாய் நிறைவேற்ற வேண்டும். நம்மிடத்தில் கொடுத்த உத்தரவாதத்தையும் நம்முடைய பொறுப்பையும் குறித்து நாம் கவலையற்றவர்களாய் காணப்படக்கூடாது. ஆண்டவர் நம்மை பல விதங்களிலே சத்துருக்களாக, தூசிக்கிறவர்களாக, கொடுமை சென்றவர்களாக, உங்கள் சாட்சிகளெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சொல்லிங்கன்னா ரொம்ப சிலர்லாம் பெந்தகோஸ்தே மார்க்கத்தையே பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், பெந்தகோஸ்தையே தூசித்தவர்கள் இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒன்றும் தெரியாமல், படிப்பறிவும் இல்லாமல், வேத அறிவும் இல்லாமல், ஏதோ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து போன ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கலாம். நல்ல கல்விமான்களையும் அறிவுள்ளவர்களையும் சமர்த்தர்களையும் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அதற்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் எவரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு சர்ச்சில் ஒரு சாதாரண ஒரு சின்ன இந்த சர்ச்சை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையானாலும் சரி, கர்த்தர் தெரிந்து கொள்ளாமல் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியம் என்பதை ஒருவரும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா.
இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை இயேசு நம்மிடத்தில் என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். கேட்காம இருக்க மாட்டார், கண்டிப்பா கேட்பார். இப்போ நீங்க எல்லாரும் இங்க ஊழியர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டில் அல்லது சபையில அல்லது நீங்க புறப்பட்டு வரும்போது குடும்பத்துக்கோ சபைக்கோ செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிட்டு வந்திருப்பீங்க. போன பிற்பாடு அந்த வேலையெல்லாம் எப்படி நடந்தது, இந்த பொருளை வாங்கினீங்களா, இந்த வேலையை செய்தீங்களா, இதை வேலைக்காரில் கூப்பிட்டீங்களா, வச்சிங்களா, செய்வோமா, சொல்லுவோமா, கேட்போமா, கேட்க மாட்டோமா? கண்டிப்பா கேட்போம். கேட்காம இருந்தா நம்ம யாரு? பொறுப்பற்றவர்கள். இதே போல நம்மை விட பல கோடி மடங்கு பொறுப்புள்ளவர் நம்முடைய தேவன். நம்மிடத்தில் ஒப்புவித்த ஊழியத்தை குறித்து அவர் நம்மிடத்தில் நிச்சயம் நிச்சயம் அது சின்னவர்கள் என்றோ பெரியவர்கள் என்றோ அல்லது பணிவிடை ஊழியம் செய்கிறேன் என்றோ பிரசங்க ஊழியம் செய்கிறேன் என்றோ பாஸ்டர் ஊழியம் செய்கிறேன் என்றோ அப்போஸ்தல ஊழியம் செய்கிறேன் என்றோ இல்லை, வித்தியாசம் இல்லை. கேட்பார் கேட்பார். ஆகையினால் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அந்த கர்த்தர் மகிமைப்படும்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாதிருந்தவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19 to 21 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. எப்படிப்பட்ட பிரசங்கம்? ஞானிகளுடைய பிரசங்கத்தினால் அல்ல. பைத்தியமாய் தோன்றுகிறது. ஒரு கிருபை பொருந்திய வார்த்தை வெளிப்பட்டதுன்னா போதும், ஜனம் ரட்சிக்கப்படும். அங்கே அழகாய் சொல்லியிருக்கிறது, ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஆக ஞானத்தை எல்லாம் பைத்தியமாக்கப்பட்டார். ஆனா ஆண்டவர் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே என்ன செய்கிறாராம்? விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, எப்படி எனில் சகோதரரே, உங்க அழைப்பை ஒவ்வொருவரும் திரும்பி பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்மில் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. ஆகையினால் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட வழிகளை சற்று சிந்தித்து பார்க்கணும். தேவன் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறது என்னால் தான் என்று சொல்லுகிறதற்கு அல்ல, கர்த்தராலே.
அல்லேலூயா. யாரும் மாம்சமான ஒருவரும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாதாம்? மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படியே செய்தார். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பு பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய ஊழியர்கள் எதை செய்தாலும் என்னால் உண்டானது என்று என்ன செய்யக்கூடாது? என் திறமையினால் உண்டானது, என் ஞானத்தினால் உண்டானது, என் அறிவினால் உண்டானது சொன்னா மாட்டை போல மாற்றிடுவார். என்ன செய்வாரு? மாட்டை போல மாற்றிடுவாரு. அவருக்கு அதை மாற்றுறதுக்கும் உன் ஞானத்தெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மாட்டை போல புல்லமைய வச்சிருவாரு. ஆகாயத்தின் பணியில நினைய வச்சிருவாரு. ஹல்லேலூயா. கழுகின் இறகுகளை போல தலைமுடிகள் எல்லாம் மாறி போகிறது. பட்சிகளுடைய நகங்களை போல மாற்றப்படுகிறது. எதனால? என்னாலதான். நான் என் ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நான் கட்டின அப்படிங்கிற நிலைமையாய் கொண்டு வந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையை, அவனுடைய இருதயத்தையே தேவன் மாற்றிவிட்டார். இன்னைக்கு நன்றாய் ஓடுகிற அநேக ஊழியருடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான், பைத்தியமாக காணப்பட்டவர்கள்தான். பைத்தியத்தை போல பலவீனமானவர்களை, கனவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்படுத்தின இடத்தை மறந்துட்டு எல்லாம் என்னாலதான், என் திறமையினால்தான், என் அறிவியினால்தான், என் புத்தியினால்தான். புத்தியை எல்லாம் குமைச்சி போடுவார், அழித்து போடுவார், செயல்பட விட மாட்டார். பிரேக் ஆயிரும், ஸ்டக் ஆயிரும். ஆண்டவருக்கு பயந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதை நிறைவேற்றுவதற்கு நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஊழியத்தை நிறைவேற்றணும், வேற எதையும் நிறைவேற்ற முற்பற்றக்கூடாது. இன்றைக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஊழியர்கள் தங்களை வெளிப்படுத்தும்படிக்கு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயல்களிலும் அவர்கள் தேவ திட்டத்தை விட்டு விலகி போகிறார்கள், நோக்கத்தை விட்டு விலகி போறாங்க, அழைப்பை நஷ்டப்படுத்திடுறாங்க. அதற்கப்புறம் என்னதான் செய்தாலும் அந்த ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு, பரிசுத்தம், விசுவாசம், தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அந்த ஆரம்பத்தில் ஆத்தும ஆதாயம் பண்ணின அந்த கிருபை வரங்கள் அப்படியே மங்கி போகிறது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டாததே காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இரவு பகலாக நாங்கள் ஜெபித்தோம். ஜெபிக்கிறதுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறாரு. அவர் கொண்டு வந்தது எதுக்கு? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க தானே வச்சிருக்கிறாரு. சீசரில் சொல்லும்போது அவர்கள் தம்மோடு இருக்க, எதுக்கு தம்மோடு இருக்க? சும்மாவா இருக்க வைப்பாரு? அவரும் நாமும் பேசுகிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா. நான் ஜெபித்ததுனால இதெல்லாம் நடந்தது இல்லை, கிருபையினாலே, கர்த்தருடைய தயவினாலே, கர்த்தர் வைத்த தேவ திட்டத்தினாலே. ஹல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சரியாக ஓட வேண்டும். எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தணும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற எந்த மனுஷனும் முறிந்து விடவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை குறித்து உயர்த்தின எந்த மனுஷனும் தாழ்ந்து போகவில்லை. கர்த்தரை குறித்து மேன்மை கனப்படுத்தி பேசுகிற எந்த மனுஷனும் வெட்கத்திற்கு உட்பட்டு போகவில்லை. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம்.
அவருடைய வல்லமையான செயல்களை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய பலத்த கிரியைகளை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர் அற்புதமா இதுவரைக்கும் நம்ம அழிக்காம வைத்திருக்கிறதற்காக மேன்மை பாராட்டுவோம். நம்முடைய மீறுதல்களை எல்லாம் பார்த்தோம், அக்கிரமத்தை எல்லாம் பார்த்தோம், அசுத்தங்களை எல்லாம் பார்த்தோம். நிக்கிரகம் பண்ணாம பிழைத்து போ என்று சொல்லி பிழைக்க பண்ணி கொண்டிருக்கிற தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு பதிலாக தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் தனக்கு இருக்கிற திறமைகளை குறித்தும் தேவன் கிருபையாய் கொடுத்த வரங்கள் வல்லமைகளை குறித்தும் மேன்மை பாராட்டாதீங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியர்களாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய மேன்மை பாராட்டல் கிறிஸ்துவை குறித்தே இருக்கட்டும். நம்மை தெரிந்து கொண்டது எதற்குன்னா அவரை குறித்து மேன்மை பாராட்ட. ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆகையினால் தேவனுடைய ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துதான் நம்ம இந்த ஊழியத்திற்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்பா ஊழியம் செய்கிறதுனால பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்களானா முடியாது. பிள்ளைகளுக்கும் அந்த அழைப்பும் அபிஷேகமும் தெரிந்து கொள்ளுதலும் எப்போ கிடைக்குதோ அப்போதான் ஊழியம் செய்ய முடியும். அல்லது அவங்க ஊழியம் செய்கிறத பார்த்து ஆசையினால ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா அப்படிலாம் ஊழியம் செய்ய முடியாது. தேவன் ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கனமான ஊழியம் பிதா தேவனுடைய பிள்ளைகள் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார். பிதா கனம் பண்ணக்கூடிய இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தி இருக்கிற இந்த ஊழியத்தை நல்ல முறையிலே செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. துடா ரீடபல பரபல ரேகே தேனி துடபர பௌடபல ரக தனகரபல. தேவனே, நீர் ஏற்படுத்தி இருக்கிற கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தேவ வல்லமை வெளிப்படுவதாக, தேவ கிருபை வெளிப்படுவதாக. அற்பர்களாய் நீசர்களாய் பலவீனர்களாய் எங்களையும் தெரிந்து கொண்டிரே. நீங்க வைத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரையும் புதிய பலத்தினால் நிரப்புங்க, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, வல்லமையின் மேல் வல்லமை பொழிந்தருளுங்க. அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த இது கனமான ஊழியம், கனமான ஊழியம். கனவீனப்படுத்துகிறவர் நடுவிலும் அவர் நம்மை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று
அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்தா நிச்சயம் கர்த்தரை உயர்த்த முடியும். அந்த இடத்துல அவங்க வெட்கத்தோடு திரும்பல. அவங்க பயமுறுத்தினாங்க, அடிக்கிறதுக்கு நெருங்கி அடித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், சிறையில் வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களாலே சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாக்கப்பட்டு நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. சிலுவையில் அறைந்த அந்த பிரதான ஆசாரியர்கள், அன்னா, காய்பா, யோவான், அலெக்சாந்தர், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் இருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் நடுவில் பார்த்து சொல்லுகிறார், உங்களாலே சிலுவையில் அறையப்பட்டவர், தேவனாலே எழுப்பப்பட்டவர், மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர். அல்லேலூயா. இப்படி பலமாய் சாட்சி கொடுத்ததினால அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. இவங்க தேவனோடு கூட இருந்தவர்கள் என்றும், இவர்கள் படிப்பறிவு இல்லை, பேதமை இல்லை, பேதமை உள்ளவர்கள். ஆனால் அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்தபோது கிறிஸ்துவோடு இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆகையினால பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு கூட இருந்தா எந்த அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள், வீண் பழிகள், அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வராதென்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் கூடவே இருந்து அந்த பழி சாட்டுகளுக்கெல்லாம் தப்புவித்து செம்மையாய் நடத்துவார். ஆனால் இயேசு கூட இருக்கிறார் என்று சொல்லி எல்லா தீமையும் செஞ்சா, எல்லா அக்கிரமத்தையும் செய்தா, எல்லா அசுத்தத்தையும் ஆவலோடு நடப்பித்தால் நிச்சயமா நியாய தீர்ப்புக்கும் தப்ப முடியாது. பூமியிலும் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படாது. என் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன செய்ய மாட்டாராம்? தண்டியாமல் விடமாட்டார். தண்டனைக்குரியவர்களாய் போய்விடுவோம். ஆகையினால் ஆண்டவருடைய மக்கள் தண்டனைக்குரியவர்களாய் போகக்கூடாது. தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8 - 10 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியை போன்ற எனக்கும் தரிசனமானார். சிறியவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல, ஆகிலும் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், விருதாவாய் இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தெரிந்து கொண்டதை குறித்து பேசுகிறார். எப்படி இருந்தாரா? எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியை போன்ற எனக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். மத்தியான பேரொளி வெளிச்சத்திலே தேவன் பவுலுக்கு தரிசனமாகி தேவன் ஏற்படுத்துகிற ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறார். அனனியாவின் மூலம் பவுலுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கப்பட்டது. புறப்பட்டு சென்று கிறிஸ்துவே தேவன் என்பதை எங்கும் பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தேவ திட்டம் விசேஷமானது, மகிமைக்குரியது, கனத்துக்குரியது. அந்த கிருபையை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? நஷ்டப்படுத்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் பிரதிகூலமாக தான் இருக்கும். சூழ்நிலைகள் எல்லாம் நாம் எதிர்பார்க்கிற சூழ்நிலை அல்ல, மாறான சூழ்நிலை தான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன். அதை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம்
21வது வசன 19வது வசனத்திலிருந்தே சில வசனங்களை வாசியுங்கள். இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புகிறதை குறித்து கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரியப்படுத்துகிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு சொகுசான வாழ்க்கை இல்லை, அனுகூலமான பாதைகள் இல்லை. கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா வாசலும் திறந்த வாசல் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவே சிலுவையை சுமந்துதான் கடந்து சென்றார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லும்போது என்னெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் உண்டான கஷ்டங்களையும் சொல்லுகிறார். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியம் தேவன் அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்லணும்னு சொன்னா பாடுகளின் வழியாய் போகிற ஊழியத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். பாடுகளே இல்லாத ஊழியம் அங்கீகரிக்கப்படத்தக்கதான ஊழியமா என்று கேட்டால் எனக்கு அது அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. சத்திய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பாடுகளின் ஊழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்யலாம்? ஆளுகை செய்வோம். ஊழியம் என்று சொன்னால் கண்ணீர் உண்டு, பாடுகள் உண்டு. மனம் மேட்டிமையோடு நடக்க முடியாது. பவுலுக்கு மேட்டிமையா சொல்லுகிறதற்கு ஏராளம் இருக்கிறது. ஆனா இங்கே சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்ப்பா. ஆனா இப்படியெல்லாம் இருந்தாலும் பிரயோஜனமான ஒன்றையும் நான் என்ன செய்யல, மறைத்து வைக்கல. எத்தனை பாடுகள் வந்தாலும் பிரயோஜனமானதுகளை எதையும் மறைக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் வந்தாலும் தீமையான யோசனைகள் வந்தாலும் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? பேசினேன், உபதேசம் பண்ணினேன். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்யறதில்ல, கவலைப்படேன். ஹல்லேலூயா. என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயங்கர கவலைகள்லாம் வந்துடுது. ஒரு சின்ன வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னமே ஐயோ எல்லாம் போச்சதே அப்படின்னு என்ன செஞ்சிடறோம், முடங்கி போய் விடுகிறோம். பெரிய
தீர்க்கதரிசியாகிய எலியாவுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பிரச்சனைகள் வந்தது, வராமல் இல்லை. ஆனா சோர்வுகளும் வந்தது. ஆண்டவர் தேற்றுகிற தேவன் கூடவே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாடுகள் இல்லாமல் ஊழியம் இல்லை, பாடுகள் இல்லாமல் சிலுவை இல்லாமல் ஊழியம் இல்லை. பாடுகளின் மூலமாகத்தான் நாம் ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அது சின்ன ஊழியர்களோ பெரிய நிலையில் இருக்கிற ஊழியர்களோ, அது பல ஆண்டுகள் ஆண்டவருக்காக உழைத்தேன் என்று சொல்லுகிறவர்களோ, இப்போதான் ஆரம்பத்தில் கால் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய நிலைகளுக்கும் ஏற்றபடி பாடுகள் உண்டு, சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இவை ஒன்றையும் குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படவே மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உண்மையாகவே வா, உண்மையாக வா. என்ன புலம்பெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன வார்த்தை யாராச்சும் சொன்னா என்ன செஞ்சிடறோம்? சகிக்க முடியல. இவன் இந்த ஊழியக்காரர் இப்படி பேசுவாரா, இந்த தம்பி இப்படி பேசுவானா, இந்த தங்கச்சி இப்படி பேசுவாளா, ஐயோ இந்த விசுவாசி இப்படி பேசுவாங்களா, எனக்கு வழிகாட்டியை போல் வாழ்ந்த என் சகோதரன் இப்படி பேசுவானா, என்னெல்லாம் புலம்பி தள்ளுகிறோம். புலம்பி தள்ளி அடுத்தது அவங்க முகத்திலையும் பார்க்க மனசில்லை, பேசுகிறதற்கு மனசில்லை, சந்தோஷமாய் ஓடுகிறதற்கு மனசில்லை. எல்லாம் கவலைப்பட்டு ஒடுங்கி போகிறோம். அல்லேலூயா. எலியா சொன்னது போல சொல்லுகிறோம், போதும் ஆண்டவரே, என்னத்துக்கு நான் ஊழியம் செஞ்சது போதும் ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொன்னது போதும் ஆண்டவரே, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தது போதும் ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி இறக்கினது போதும் ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகளாக வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இனி செத்தா மாத்திரம் போதும். எப்படி? சாவ தேடி ஓடுகிற ஊழியர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. செத்தா போதும், பரலோகம் போயிருவீங்களா? ஊழியத்தை நிறைவேற்றாமல் பரலோகம் போகவே முடியாது. பாடுகள் தான். ஆனா ஊழியத்தை நிறைவேற்றாமல் தேவன் வைத்திருக்கிற அந்த பாதையை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. செத்துட்டா முடிஞ்சிடுமான்னு நினைச்சா செத்தா முடியாதுமா ஐயா, செத்தா முடியாது. நிறைவேற்றி போனா செத்தா பரலோகத்தில் மகிமையில போலாம், இல்லைன்னா செத்தா பாடு இன்னும் கூடும். எங்க எங்க? முதல்ல பாதாளத்தில், ஐஸ்வர்யவான் சென்ற பாதாளத்தில் என்ன இருந்தது? அக்கினி ஜுவாலை, பயங்கர அனல். இங்க இருக்கிற அனல் காற்றே தாங்க முடியல. கடந்த வாரம் நான் வாணியம்பாடி போயிருந்தேன், பயங்கர சூடா இருந்தது. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் என்ன செய்ய முடியல, செட் ஆகவே இல்லை, கஷ்டமா தான் இருந்தது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பாருங்க. இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலையே நம்ம சரீரத்துக்கு என்ன செய்யறதில்லை, ஒத்து போகிறது இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கிறது. இதையே தாக்கு பிடிக்க முடியல. இனி பாதாளத்துல போன நடக்குமா? பாதாளம் பயங்கரமான வேதனை உள்ள இடம். அதோட முடிச்சிருமா? இல்ல. அதுக்கப்புறம் உயிர் திரும்பி எழும்ப பண்ணி நியாய தீர்ப்பு அடைந்து நித்திய அக்னியும் கந்தகம் எறிகிற கடலிலே பங்கடைய பண்ணுவார். இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எறிகிற கடலிலே பங்கடைய வேண்டியது வரும். அப்போ பாடு முடிஞ்சுதா? இப்ப எந்த பாடு பெருசு? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக காத்திருக்கிறேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது
எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை, எல்லாரும் கைகளை கொட்டி, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்தீரோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன். உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிற, நமக்கு முன்னே ஊழியம் செய்து கடந்து போன நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டு. இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தேவன் அங்கீகரிக்கிற ஒவ்வொரு ஊழியமும் பாடுகளின் வழியாகத்தான் தேவன் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதுதான் கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரியின் அடிச்சுவடுகள். அந்த பாடுகளின் பாதையில் செல்வதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பவுல் சொல்லுகிறார், என் பிராணனையும் கூட நான் என்ன செய்ய அருமையாக என்னை நான் சாகிறதற்கு ஆயத்தம் தான். எதுக்கு? ஊழியத்தின் நிமித்தம் அப்படின்னு சவால் விடுகிறார். இன்னைக்கு நம்மால் சவால் விட முடியுமான்னு பார்த்தா இல்லை, சாக பண்ண தான் முடியும். நேர் தலைகீழ கொன்றுவன் அவனை அப்படின்னு கொன்றுட்டே இருக்கிறாங்க. கொல்லாதீங்க, ஆத்துமாக்களை கொல்லாதிருங்கள், சகோதர சகோதரிகளை பகைத்து கொல்லாதிருங்கள். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் என்ன இல்லை? நித்திய ஜீவன் இல்லை. ஆகையினால நம்ம ஓட்டம் எதுக்காக ஓடுறோம்? நித்திய ஜீவனுக்காகத்தான் ஊழியம் செய்கிறோம். நித்திய ஜீவனில் அநேகரை சேர்க்கும்படி, நாமும் நித்திய ஜீவனை அடையும்படி ஊழியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் நம்பி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கனமான வேலையை நம்மிடத்தில் நம்பி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகியாக நம்மில் ஒருத்தரும் மாறிவிடக்கூடாது. நாம் எல்லாரும் தேவனுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க எந்தெந்த இடத்துல ஊழியம் செய்கிறீர்களோ அந்த ஊழியத்தில் ஆண்டவர் எப்படி எண்ணி கொடுத்திருக்கிறாரா? உங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. யார் ஏற்படுத்தி இருக்கிறது? அன்புதாஸ் பாஸ்டர், யோபு பாஸ்டரா, சாது யேசுதாசன் ஐயாவா, அல்லது தேங்காய்பட்டினம் தாசையா பாஸ்டரா, அல்லது காலம் சென்ற ஜோசப் மோசஸ் பாஸ்டரா? யார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை? காலம் சென்றவர்களும் அல்ல, இருக்கிறவர்களும் அல்ல, நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். பாடுகள் உண்மை, சோதனைகள் உண்டு. ஆனால் எதை குறித்து என்ன செய்யறதில்லை? ஆகிலும் ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்படேன். ஆனால் நம்ம நிறைய காரியத்தில் கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். மார்த்தாலே அநேகம் காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய்? பாஸ்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, ஊழியக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, விருந்தினர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, நல்லதுதான். ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம். இருக்கிறத சோத்திரம் பண்ணி சாப்பிட்டா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறத என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. அது நமக்கு பலனை கர்த்தர் கொடுக்கும். ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் அதனுடைய நிலைமையெல்லாம் வருது, பின்னாடி பார்ப்போம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஊழியர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஊழியர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தால், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 2:21. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் யாருக்குரியவைகளை தேடுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். ஆனா இன்றைக்கு விருப்பம் எப்படி இருக்கு? தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்களே ஒழிய கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற ஊழியர்கள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலமா இருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளைத்தான் தேடணும். அல்லேலூயா. அதற்குத்தான் நம்மை ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதற்குத்தான் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் அணைத்து போட்டுட்டு அதையெல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது, தேவனுக்கு மகிமையாய் பயன்படுத்தணும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடணும். கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்கு தேவை. கிறிஸ்து இயேசு நமக்கு காண்பித்திருக்கிறதான மாதிரியை நம்ம பின்பற்றி முன் செல்ல வேண்டியது மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அந்த கிறிஸ்து இயேசுவுக்கு உரிய சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது என்று சொன்னால் அதனுடைய காரியம் என்ன? நாம் பாவத்திற்குள் விழுந்து போகாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்காகத்தான் பாடுகளின் பாதைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் இந்த வசனம் சொல்கிறது. ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ஆகையினால பாடுகள் வருகிறது என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுகிறாராம் லேவி புத்திரரை. எதற்கு? அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் வெள்ளியை போலவும் பொன்னை போலவும் அவளை புடமிடுகிறார் என்று மல்கியாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படி. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எதற்கு? பரிசுத்தம் எப்படி உண்டாகுது? பாடுகளின் ஊடாகத்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக? நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு. நம்ம சாத்தானுடையவர்களாய் மாறி போகக்கூடாது, பேயினுடையவர்களாய் மாறி போகக்கூடாது, உலகத்துக்குரியவர்களாய் மாறி போகக்கூடாது, மாம்சத்துக்குரியவர்களாய் மாறி போகக்கூடாது, பாவத்துக்குரியவர்களாய் மாறி போகக்கூடாது. நம்ம எல்லாரும்
தேவனுடையவர்களாய் மாறும்படிக்கு அவர் உட்கார்ந்து எப்படி செய்கிறாராம்? வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியாக வெளிப்படுகிறார். நம்மை அழித்து போடுவதற்கல்ல இந்த அக்கினி, நம்மை சுத்திகரிப்பதற்கு, நம்மை அவருடையவர்களால் மாற்றும்படிக்கு. அல்லேலூயா. ஆகையினால கிறிஸ்துவுக்குரியவர்களை தேடும் போது பாடுகள் உண்டு. இந்த பாடுகள் நம்ம என்ன செய்யாது? கிறிஸ்துவை விட்டு விலக்குவதில்லை, இன்னும் இயேசுவோடு சேர்க்கப்படுகிறது, இன்னும் கிறிஸ்துவோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. இப்படி நான் அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுகிறதற்காக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வெகு பிரயாசத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை உயர்த்த வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு இழந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய எண்ணம் முழுவதும் எப்படியானாலும் சரி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி என்று சொல்லுகிறார். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம் சாதாரணமானதல்ல. கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் சாதாரணமானதல்ல. ஆனால் பிதாக்கள் அப்போஸ்தலர்களை பாருங்க, தேவனுடைய மனிதனாகிய பேதுருவை குறித்து நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். இயேசுவை நேராக சிலுவையில் அறைந்தாங்க. பேதுரு என்ன சொன்னாரு? இயேசுவை போல நீங்க என்ன செய்யக்கூடாது, அறைந்திடக்கூடாது, அதற்கு நான் என்ன இல்லை, தகுதி அல்ல, எனக்கு மாறாக தலைகளாக அரைக்கணும்னு அவரே கேட்டுக்கொண்டார். எவ்வளவு பயங்கரமான வேதனை! ஆனாலும் ஆண்டவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளானார்கள். ஏன்? அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி, அவரோடு ஆளுகை செய்யும்படி. ஆகினால் கிறிஸ்துக்குரியவைகளை தேடுங்கள். கிறிஸ்துக்குரியவைகளை தேடும்போது நம்முடைய ஜீவன், நம்முடைய சுபாவம், நம்முடைய சிந்தை இன்னும் கிறிஸ்துவின் சிந்தையாக, கிறிஸ்துவின் சாயலாக, கிறிஸ்துவின் சுபாவமாக நாம் புதிதாக்கப்படுவோம். ஆமென். இல்லாத பட்சத்தில் புதிதாகாது. பழைய மாமிசம் மேற்கொள்ளத்தான் செய்யும், பழைய பகைகள் எழும்பத்தான் செய்யும், பலம் பகைகள் வரும். அதெல்லாம் சிலுவையில் கொல்லணும். ஆமென். அவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுங்க. அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா தேடலை, தங்களுக்குரியவைகளை தேடுறாங்க, தங்களுக்குரியவைகளை தேடிட்டே இருக்கிறாங்க, தங்களுக்குரியவைகளையே மிகவும் வாஞ்சிக்கிறாங்க, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் நமக்குரியவைகளை தேடுகிறதான காலம் அல்ல. தேவனுக்கு பிரியமானதை செய்து எப்படியாயிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முற்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1-2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசியுங்கள். 10வது வசனத்திலிருந்தே வாசிமா. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு போய்விட்டான். கலாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். 14வது வசனம். தீமை செய்தான்.
ம் 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 எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், சுமராதிருப்பதாக. இங்கே தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இந்த பூமிக்குரிய காரியங்களை தேடி தனக்குரிய காரியங்களை தேடிக்கொள்ளும்படிக்கு என்னை விட்டு போயிட்டாப்பா என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஊழியத்தில் இப்பிரபஞ்சத்துக்குரியவைகளை தங்களுக்குரியவைகளை தேடுகிறாங்க. தங்களுடைய சுய நடத்திற்காக, தங்களுடைய பாதுகாப்பிற்காக, தங்களுடைய வெற்றிக்காக, தங்களுடைய வாழ்வுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறதற்கு முற்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. தங்களுக்குரியவைகளை தேட வேண்டாம், கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடுங்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவில் உள்ள அந்த சிந்தையை பாருங்க. அவர் நமக்காக எவ்வளவு பாடுகளை சகித்தார். பிலிப்பியர்ல நம்ம படிக்கும்போது அங்கே அருமையாக தேவனுடைய மனிதனை கொண்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் அவர் எவ்வளவோ நமக்காக பாடுகளை சகித்தார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவருடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமான இருப்பதை மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சிந்தை இன்றைக்கு மாறி உலகத்தின் சிந்தை, தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தா, நான் நல்லா இருக்கணும், என் ஊழியர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னோடு இருக்கிறவர்கள் நல்லா இருக்கணும், மற்றவர்களை குறித்ததான எந்த சிந்தையும் இல்லை. வேண்டாம். நம்ம எல்லாரும் ஏக சகோதரர்கள், ஒரே தோட்டத்தின் வேலைக்காரர்கள். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க வேண்டியவர்கள், கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய வேண்டியவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆளுகை செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கா? அந்த பரம தரிசனம், மேலான தரிசனத்தினாலே, பெரிய நம்பிக்கையினாலே நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக, தேறுதலாக, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் பிலிப்பியர் 2 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அல்லேலூயா. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையா எண்ணுகிறோமா, அற்பமா எண்ணுகிறோமா? ஊழியம் செய்கிறோம், மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறோமா, மேன்மையா எண்ணுகிறோமா? எனக்கு கிருபை இருக்கு, வரம் இருக்கு, ஊழியம் இருக்கு, ஆத்துமாக்கள் இருக்கு, எவனையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, வாகனம் இருக்கு, எவனையும் சார்ந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எவரையும் சார்ந்து நிற்க வேண்டாம். ஆனால் மதித்து நடக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை சார்ந்து நில்லுங்கள். கர்த்தர் தான் தஞ்சம். ஆனால் நம்மோடு இருக்கிற ஒவ்வொரு சின்ன ஊழியர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கனத்துக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, கனவீனர்களாய் காணப்பட்டாலும் சரி, மேன்மை உள்ளவர்களாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் இல்லை, பல நாள் ஒரு ஊழியரை பார்த்து ஒரு ஊழியர் சொல்லுவார், நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு. பல முறை எந்த நல்ல ஆலோசனையை சொன்னாலும், நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு. நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா இரு. எந்த ஆலோசனையும் என்ன செய்கிறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. அந்த சின்ன பையன் வளர்ந்தான், ஊழியத்திலே பிரயாசப்பட்டான். அதே ஊழியக்காரருக்கு முன்பாக அவனும் ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான்.
அவரை விட அந்த சின்ன பையன் இப்போ நல்லா ஊழியம் செய்கிறான். அது சின்ன பையனாக இருக்கும்போது அவர் என்ன செய்யணும்னு கடுமையாக வேலை வாங்குறது. வேலை செய்கிறது நல்லது, வேலை செய்கிறது என்றைக்குமே நல்லது. ஆனால் அவனுக்குரிய எந்த ஒரு மரியாதையோ எந்த ஒரு ஆராதனை காரியங்கள்லையோ அல்லது எந்த விதத்திலையும் அவனை என்ன செய்யறதில்ல, வளர்கிறதுக்கு ஏற்ற நிலையிலே வளர்க்கறதில்ல. நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை விட பல மடங்கு விசுவாசிகள் உள்ள ஊழியத்தில் நல்லா பிரகாசித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மற்றவங்களை எப்போதும் அற்பமாக எண்ணுறாங்க. லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஓமையை. 2 மனுஷர்கள் தங்களை நீதிமான் என்றும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களை குறித்து ஒரு ஓமையை இயேசு சொன்னார். அப்போ தன்னை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது. அப்படி என்ன வந்துச்சுன்னு சொன்னாலே தன்னை உயர்த்துகிற எவனும் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுடைய பிரச்சனையே இதுதான். அதிகாரம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, யாரையும் மதிக்கிறது இல்லை. இது மதிக்காமல் போகிறதே ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு தடை. மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறது தாழ்த்தப்படுவதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ பாடுபட்டதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அந்த மனுஷன் சொன்னா, அந்த ஆயக்காரனும் பரிசேயனும் ஜபித்தாங்களே, அவர் சொன்ன பரிசேயனுடைய ஜபம் என்னது? வாரத்தில் 2 தரம் அநியாயக்காரர், உபசாரக்காரர், பரிகாரர் ஆகிய மற்ற மனிதனைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலுமை வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே அவன் பரிகாரம் திருடல, அநியாயம் செய்யல, உபசாரம் பண்ணல, நல்ல ஒரு பக்தியுள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்தான். ஆனா பெருமையான எண்ணம் தான். இந்த ஆயக்காரனை போல இராததினாலுமை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆயக்காரனை விட நான் நல்லா இருக்கிறேன், இந்த பிரதரை விட நான் சூப்பராக இருக்கிறேன், அவனை விட நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அவனை விட நான் நல்லா உபவாசிக்கிறேன், அவளை விட நான் சூப்பராக ஊழியம் செய்கிறேன். இந்த பிரச்சனை இதுதான் பெரிய எதிரியே. எதுதான் ஊழியர்களுக்கு எதிரி எதுன்னு சொன்னால் இந்த இதுதான் பிரச்சனை. வேற எங்கேயோ இருந்து எதிரி வந்துட்டான்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு நீங்களே இந்த மேட்டிமையான சிந்தையை கொண்டு தேவன் உங்களுக்கு எதிரியாய் புறப்பட்டு வருவதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நல்ல நாட்களிலே நம் ஒவ்வொருவரையும் வாதினால் வீண் பெருமையினால் செய்யக்கூடாது. மனத்தாழ்மை, ஒருவரை ஒருவர் தங்களிலும் நேர்மைக்குரியவளாய் எண்ணங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பல ஊழியர்கள் மற்றவர்களை மதிப்பதே இல்லை. உதாரணமாக பாரியக்காரங்க மற்ற ஊழியக்காரங்களை பார்த்தோன்னே என்ன செய்வாங்க? எப்படி அது அவங்க ஒரு குரூப்பாக அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இந்த சில பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க தனித்தனியாக செய்கிறவங்களும் ஸ்தாபன ஊழியங்கள் இருக்கிறவங்களும் மற்றவங்களை என்ன செய்கிறாங்க? மதிக்கிறதே இல்லை. ஒரு பொருங்காரங்களை விட ரொம்ப இவங்க பெரிய ஹீரோ ஆயிடுவாங்க. இது ஹீரோ கிடையாது, இது சீரோ. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஹீரோவா காண்பித்து சீரோவா மாறி போயிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவா எங்கேயும் காண்பிக்காதீங்க, கிறிஸ்துவை காண்பியுங்க. கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கிறிஸ்துவை உயர்த்துங்கள், கிறிஸ்து இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கவனமாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக வேறு விதமாய் அநேகர் நடக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே உலகம்தான். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசியுங்கள். பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு சொல்றேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே பூமிக்கு அடுத்தவைகளை தான் சிந்திக்கிறாங்க. ஹல்லேலூயா.
இன்றைக்கு கிறிஸ்து இயேசுக்குரியவனை தேடல, இவங்க வேறு விதமாய் நடக்கிறாங்க. இவங்க யாருன்னா கிறிஸ்துவின் சிலுவைக்கு யாரா இருக்கிறாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால் வயிறு வயிறு. அவங்க தேவன் யாரு? எங்க போனாலும் சாப்பாடு 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 அவசியம். நமக்கு ஆகாரம் தேவை, தேவையில்லைன்னு சொல்லல. ஆகாரம் ஆண்டவர் நமக்கு தருவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் போஷிப்பார். காகங்களை பிழைப்பூட்டுகிறவர் நம்மையும் பிழைப்பூட்டுவார். ஆகாரத்துக்காக சண்டை, நிறைய ஊழியர்களில் நிறைய பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை. சிலர் எல்லாம் மனைவிமார ரொம்ப தகர்த்து போடுறாங்க. ஊருக்கு தான் உபதேசம், நமக்கு என்ன இல்லை, உபதேசம் கிடையாது. சாப்பாட்டுக்காக மனைவிமார அடிக்கிற அடி சாதாரணம் இல்லை. சன்னியாச ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்கார சகோதரிமாரில் மிரட்டல் சாதாரணம் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேடிக்கையாக இருக்கும். சில வேலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரங்க பிரச்சனையே இதுதான். எல்லாருக்கும் சமாதானம் சொல்லுவாங்க, தங்களுக்கு சாப்பாட்டில் கண்ட்ரோலே கிடையாது. சாப்பிடுங்க, நல்ல ஆகாரம் சாப்பிடுங்க, வேண்டான்ல. அதுக்காக நீங்கள் போட்டு மற்றவங்களை அடிமைப்படுத்தாதிருங்கள். வெறிக்க சாப்பிடக்கூடாதான், பலன் கொள்ள சாப்பிடணும். ஹல்லேலூயா. போஜன பிரியனா இருந்தா என்ன செய்யணுமா? தொண்டையில கத்தி வச்சா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா? டியூப் தான் போடணும், கூழு தான் ஊற்றணும், மிக்சியில் அடைச்சி தான் கொடுக்கணும். இந்த கதி ஆக்கிடப்படாது. ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் நல்லா சமைத்து கொடுத்திருந்த ஒரு ஊழியக்கார சகோதரி, சில விசுவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா கொஞ்சம் மீன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மீனை வச்சுட்டு இதுங்க வேற எது நேரமே இருந்த மீனை வச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த பிரசங்கியாருக்கு. அப்போ அந்த சிஸ்டர் அந்த வாங்கி கொடுத்த அந்த விசுவாசி கேட்டிருக்கு, இந்த மீன் உங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்தாங்களான்னு. இவர் இல்லையேன்னு சொல்லியிருக்கிறார். உடனே அங்கே பிரச்சனை தொடங்கிட்டு, பிரசங்கிமாருக்கு மீன் கொடுக்காம இவ்வளவுலே மீனெல்லாம் அவிச்சு சாப்பிட்டாளுங்க. பிரச்சனை தொடங்கி பெரிய சண்டையாகி போச்சு. அப்போ நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், எப்பா ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு நீங்கள் இப்படி? அவருக்கு சாப்பாடு கொடுக்காத ஆள் இல்லையே, விதவிதமாக வச்சு கொடுப்பாங்க. அவருக்கு சுகர் வந்துட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட பத்தியமான சாப்பாடுகள்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் இந்த மீனை, ஏற்கனவே இருந்த மீன் கெட்டு போகும், இதை பின்னாடி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்ததை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. இதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விசாரித்து போயிருந்தால் பிரச்சனையே இல்லை. ஐயோ, ஆட்டி தகர்த்துட்டார். விசுவாசிகளை இலக்கி விட்டு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக போராட்டத்தையே உண்டு பண்ணிட்டார். அப்போது அந்த கிழவி, அந்த தாயார் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லிச்சுது, நீ சோறு இறங்காம நம்மள சாவன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே கண் கண்ட சம்பவம். கடைசி நேரத்தில் அவங்க தான் அவரை கவனிச்சாங்க. சாப்பிட முடியல, தண்ணி கூட இறங்கிறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. சாக வேண்டிய வயது அல்ல அது, வயது காலத்துக்கு முன்பாக செத்து போனார். தேவனுடைய பிள்ளைகளை நான் ஏன் இது இவ்வளோ சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் சாப்பாட்டுக்காக எங்கேயுமே சண்டை பிடிக்கக்கூடாது. கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண தான் சோதனை கொஞ்சம் பெருசாக வரும். ஆனாலும் கண்ணை மூடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி நல்ல ஆகாரத்தை திரும்ப கொடுப்பார். அந்த பரீட்சையில் மட்டும் பாஸ் பண்ணிடுங்க. போஷண பிரியராக இருந்துட்டு இந்த பரீட்சையில் தோற்று போகாதிருங்கள். இந்த பரீட்சையில் நீங்கள் என்ன செய்யணும்? பாஸ் ஆயிடணும். எதை தந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனைவி தந்தது ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம். சில பிரசங்கிமார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மனைவியும் பிள்ளையும் பார்க்க வச்சுட்டு கடையிலிருந்து வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைகளும் மனைவியும் பார்க்க வச்சுட்டு சாப்பிட்ற பிரசங்கிமார் இருக்கிறாங்க. இந்த பிரசங்கிமாரெலாம் மண்டையை உடைக்கணும். நான் பார்த்தேன். அன்னைக்கு எனக்கு இந்த அளவுக்குள்ள விவரம் இல்லை. 10-25 வருஷத்துக்கு முன்ன ஒரு பிரசங்கியார், மனைவி சின்ன ஒரு குழந்தை, அவர் இளநீ வாங்கிட்டு வந்தார், கடையிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். அந்த மனைவியும் பிள்ளைகளும் நாங்களும் பார்த்துட்டே இருக்கிறோம். அவர் பாட்டுக்கும்
போட்டுக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிஞ்சது, இளநீர் வெட்டி கொண்டு வந்திருந்தார். ஓட்டை மட்டும் போடணும். எல்லாருக்கும் முன்ன வச்சு ஓட்டை போட்டு அவர் பாட்டு குடிக்கிறார். இந்த பிரசங்க மாதிரிலாம் எங்கே பரலோகத்துக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியல. சாப்பாட்டுக்கு சண்டை போட்ட கூட்டம் நிறையா இருக்குது பைபிளில். ஆதியிலண்டே இது இருக்குது. எப்போ இருக்குது? பாட்டிகிட்டே தொடங்கிட்டு சாத்தான் வந்து சொன்னான், ஏசுனா அப்பா தேவன் இதெல்லாம் உனக்கு புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? எல்லாத்தையும் புசிக்கலான்னு சொன்னார். இதை மட்டும் என்ன செய்யக்கூடாது? அதுதான் நீ புசிக்கணும். நீ புசித்தவன் கண் திறக்கப்படும். நீ தேவனை போல மாறிடலாம். உடனே பாட்டியும் ஏமாந்து அந்த சர்ப்பத்தினுடைய சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு இடம் கொடுத்து புசித்து, தானும் புசித்து ஆதாமுக்கும் புசிக்க கொடுத்து, எல்லாரா ஆதாமின் மூலம் ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆகாரத்துக்காக உங்கள் வீட்டில் உங்கள் சபையில் விசுவாசிகளுக்குள்ள சண்டையே வராதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த ஆகாரத்து நிமித்தம் தான் எத்தனை பேர் பாவிகளாக்கப்பட்டாங்க? அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. இது அந்த ஏவாள் பாட்டியினுடைய இந்த சம்பவத்தின் நிமித்தம். இன்றைக்கு ஆகாரம் தான் நிறைய ஊழியங்களையே உடைக்குது, நிறைய குடும்பங்களையே உடைக்குது, நிறைய விசுவாசிகளையே தகர்க்குது. ஊழியக்கார குடும்பம் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையும் அருமையாக பிரைஸ்தலாடு அந்நிய பாசைலாம் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் உள்ள அசுத்த வார்த்தைகள் எல்லாம், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பிரசங்கமாக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பொல்லாத பிரசங்கமார்கள். கெட்ட வார்த்தையெல்லாம் சரளமாக எங்கே தான்? மனைவி மக்கள்கிட்டையும் கேட்டாதான் தெரியும். மனைவியும் பிள்ளைகளிடத்திலும் கேட்டாதான் சாட்சி தெரியும். அல்லனா உடன் இருக்கிற ஊழியக்கார சகோதரிகளை, உடன் இருக்கிற ஊழியக்கார சகோதரர்கிட்ட கேட்டாதான் இந்த பாஸ்டர் இந்த வார்த்தையெல்லாம் பேசுவாரா? என்ன பிரசங்கம் பண்றாரு, என்ன அருமையா இருக்கிறாரு. இப்படிலாம் ஆகாரம் அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க. அவங்களுடைய தேவன் யாரு? உங்க தேவன் யார்? உங்க தேவன் யாருமா? சத்தமா சொல்லுங்க. வயிறா இருந்துடக்கூடாது, ரொம்ப ஆபத்து. நம்ம தெய்வம் இயேசு, அவருக்காகவே நம்ம வாழணும். வேறு விதமாக நடந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்திருக்கிற அழைப்பு சாப்பாட்டுக்காக அல்ல, நம்மை அழைத்திருக்கிறது நித்திய ஜீவனுக்காக. சாப்பாடு இல்லாட்டாலும் சாப்பாடு தருவார். எலியாவுக்கு காகங்களை கொண்டு அப்பமும் எத்தனை நேரம் தந்தார்? காலையிலும் மாலையிலும். அருமையா சாப்பிட்டார். நல்ல ஆற்றின் தண்ணீரை குடித்தார். திருப்தியா உறங்கினார். குளிர்ச்சியான இடத்துல உறங்கிட்டு இருந்தார். ஆனா இங்கேயே விட்டா சரிப்பட்டு வராது. அங்க ஒரு விதவை சாக இருக்கிறார். அவளை பிழைக்க பண்ணணும். ஆனபடினால் தீர்க்கதரிசியை எழுப்பி வர இருந்த காக்காயையும் தடை பண்ணிட்டு தண்ணீரையும் வற்ற பண்ணிட்டு இங்கே விட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு? நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணீர், நல்ல குளிர்ச்சியான இடம். ஆற்றங்கரையில் எப்போதும் எப்படிதான் இருக்கு. ஆகினாலும் பார்த்தார், பத்தி விட்டுட்டார். போ, அங்கே என் பிள்ளை, என் மகன் சாக இருக்கிறான், என் மகள் சாக போறா, அவளை போஷிக்கணும், போ என்று அனுப்பினார். கர்த்தர் அங்கே வைத்து பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவளையும் எலியாவையும் அவள் குடும்பத்தையும் அவள் குடும்பத்தாரையும் போஷிக்க பண்ணின தெய்வம். ஆகையினால் நம்முடைய தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? காக்கத்தை தடை பண்ணினாலும் ஒரு விதவையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதவையை எலியாவை போகாமலும் போஷிக்க பண்ண முடியும். ஆனாலும் இந்த தேவ மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவள் அறியும்படிக்கு, மெய்யாகவே நீர் தேவனுடைய மனுஷன் என்று அவளுடைய வாயினால் அவள் பேசும்படிக்கு கர்த்தர் அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆகையினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேறு விதமாய் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்கள் 6 வசனங்களை வாசிக்கும் போது, பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்
மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அழுது இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ள என்ன செய்து வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர இந்த நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. கிரயம் இல்லாமல் சாப்பிட்டாங்களாம். இதுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, முதல்ல நம்ம ஆரம்பத்தை வசனத்தில் வாசிக்கிற 4வது வசனத்தில், அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? முதல்ல குழப்பம் என்ன? தேவனுடைய ஜனத்துக்கும் அந்நிய ஜனத்திற்கும் இன்னைக்கு நிறைய பிரச்சனை அங்கதான் இருக்கு. நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஆலோசனைகள் எல்லாம் வழிநடப்புதல் எல்லாமே வித்தியாசம். வேறு அந்நியரிடத்தில், தேவ மக்களிடத்தில் இல்லை, தேவ பிள்ளைகளிடத்தில் இல்லை. அந்நியம் நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற நிலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய ஜனத்தோடு அல்ல, தேவ ஜனம். ஹல்லேலூயா. இது அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இச்சையின் மேல இச்சை, இறைச்சிக்கு மேல இச்சை. எவ்வளவோ ஆண்டவர் தந்திருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்கள், வெள்ளரிக்காய், கொமட்டிக்காய், கீரைகள், வெங்காயம், வெள்ளை பூண்டு, இதெல்லாம் நினைச்சிட்டே இருக்கிறாங்க. மன்னா அவங்களுக்கு ருசியா தெரியல. கொழுப்பில்லாத ஆகாரம், சரீரத்துக்கு பிரச்சனை இல்லாத நல்ல ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு அந்த ஆகாரம்லாம் விருப்பம் இல்லை. நாங்கள் அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், அங்கே இப்படி சாப்பிட்டோம், இங்கே இப்படி சாப்பிட்டோம். சாப்பிட்றது பலன்கொள்ளை சாப்பிடுவோம், தேவையில்லாமல் வேறு விதமாய் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறான்னா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா வேற்றுமையான உபதேசங்கள். இன்றைக்கு தேவனுடைய ஊழியர்கள் கிறிஸ்து இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக வேற்றுமையான ஊழியங்கள், வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களையும் போதிக்கிறவன் ஆனால் அவன் இருமாப்புள்ளவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. வேற்றுமையான உபதேசங்களை கொண்டு வருகிறாங்க. அவங்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனை என்ன? இருமாப்பு. ஒன்றும் தெரியாது, நடக்கிறதெல்லாம் தர்க்கம், வாக்குவாதம். அப்படிப்பட்ட தர்க்கத்தையும் வாக்குவாதத்தையும் பற்றி நோய் கொண்ட அனுபவம். பெந்தேகோஸ்தே கிருபாசனம் ஊழியம்தான், ஆனால் என்ன இல்லை, வேற்றுமையான உபதேசம். நாங்கள் நல்ல உபதேசம் தான் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. வாக்குவாதம் நீந்துச்சுதா பாருங்க, தர்க்கம் தீர்ந்துதா பாருங்க, சண்டை தீர்ந்துதா பாருங்க. சண்டை, வாக்குவாதம், தர்க்கம் இதெல்லாம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் கிறிஸ்துவின் உபதேசத்தில் இல்லை, கிறிஸ்து தந்த ஊழியத்தில் இல்லை. வேற்றுமையான உபதேசம், வேற்றுமையான ஆளு, வேறே ஒரு ஆளு, வேறே ஒரு இயேசு. ஹல்லேலூயா. வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சண்டைகள், கலகங்கள், இருமாப்பு இதெல்லாம் உள்ளத்துல இருந்து செயல்பட்டு இருக்குன்னு சொன்னா அவங்க கிறிஸ்துவின் ஊழியர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் போதனை உடையவர்கள் அல்ல. பொருளாசை,
பொறாமை, சண்டை, தூசணம், பொல்லாத சம்சயம். சம்சயம்னா என்னது? சந்தேகம். இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அப்படி செஞ்சிருவாங்களோ, இப்படி செஞ்சிருவாங்களோ, அது இப்படியா இருக்குமோ, அது அப்படியா இருக்குமோ. சந்தேகம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அழைத்து ஓடுகிற கடலின் அலைகளுக்கு ஒப்பா போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பயங்கர சந்தேகங்கள். சந்தேகத்தின் மேல சந்தேகம். யாருக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாரையும் யாரை பார்த்தாலும் என்னதான் இருக்குது? சந்தேகமான பார்வை. யாரை பார்த்தாலும் எப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்குது? ரொம்ப ரொம்ப ஸ்தோத்திரம். வித்தியாசமான நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே கெட்ட சம்சயங்கள், கெட்ட சந்தேகங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்போதும் தேவனுக்கு பிரியமான நல்ல ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கெட்ட சிந்தை, சத்தியம் இல்ல, தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிறார்கள். அங்க என்ன உண்டாகும்? மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். நம்மால் எந்த இடத்திலும் தர்க்கம் உண்டாகக்கூடாது, கலகம் உண்டாகக்கூடாது, சண்டை உண்டாகக்கூடாது. பைபிள்ல வாசிக்கும் போது இயேசு சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள். அப்போ கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பிசாசுடைய செயல் என்ன? அவன் திருடுவன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். சாத்தான் போற இடம் எல்லாம் கலகம்தான், போற இடம் எல்லாம் பிரச்சனை தான். சில ஆட்கள் சில இடத்துல வந்துட்டாலே பிரச்சனை தான். சில ஆட்கள் சபைக்குள்ள வந்தாலே பிரசங்காருக்கு நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கும். பக்கு பக்குன்னு அடிக்கும். ஐயோ கழுத வந்துட்டே, இன்னைக்கு என்ன செய்ய போதோ தெரியலையே அப்படிங்கிற நிலையில இருதயமெல்லாம் படபட அடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சிலர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கலக செயல்கள். சண்டை தொடங்குச்சுன்னு சொன்னா ஓயாத ஒழுக்கு தான், வருஷக்கணக்கா ஒழுக்கு. இது உங்களை அழைத்தவரால் உண்டான போதனை அல்ல. இது நம்முடைய லெக்கை தவற பண்ணும்படிக்கு பிசாசினால் உண்டான சதியே. ஹல்லேலூயா. ஆகையினால இப்படி வேறு விதமான வேற்றுமையான உபதேசங்கள் நம்ம நிலைத்திருக்க கூடாது. இவைகள் எல்லாம் நம்மை விட்டு களைந்து போட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே உலகத்திலே நம்ம ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று என்ன கடவோம். ஐஸ்வர்யவான்களாகும்படி விரும்புகிறவர்கள் சோதனையில, கண்ணியில, கேட்டில, அழிவில, அமிழ்த்துகிற மதுகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது நமக்கு வேண்டாம். எது? ஐஸ்வர்யம், பண ஆசை, பொருளாசை, சொத்தாசை வேண்டாம். நான் அடிக்கடி பல யோசிக்கிறது உண்டு, சொல்லுகிறதும் உண்டு. பரமக்குடியிலேயே பாம்பன் ஊழியர் கூட்டத்திலையும் கூட நான் இதை கூட சொல்லியிருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில பணம், பொருள், சொத்து, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, சொத்தாசை வந்துட்டு ஊழியர்களுக்குள்ளே அது அவங்கள என்ன செய்யுதுன்னு சொன்னா அப்படியே அமிழ்த்தி போடுகிறது. பிரகாசிக்க வேண்டிய ஆண்டவருடைய மக்கள், ஜொலிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சிலுவையை உயர்த்த வேண்டியவர்கள், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தேவனுடைய கிரியைகளை நடப்பித்து தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்டதான தீமைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்து கிடக்கக்கூடாது. அவைகளை விட்டு உதறி தள்ளிவிட்டு எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஊழியம் செய்யணும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 3:23. பிலிப்பியர் 2:22. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல
என்னுடனே கூட சுவிசேஷத்தை நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று தீமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்லுகிறார். உத்தமன் குணம். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்தது போல இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான். தகப்பன் நம்முடைய பரம தகப்பன் தேவன். அவருக்கும் நமக்கும் சம்பளத்துக்கு அல்ல. பிள்ளை வேலை செய்கிறான்னா சம்பளத்துக்காக வேலை செய்வான்? அப்பாவுக்கு சுதந்திரவாளியானவன், எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருந்தும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அதுபோல நாம் தேவனுக்கு உரியவைகளுக்கெல்லாம் சுதந்திரவாளிகள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. ஆகையினால கிறிஸ்துவுக்குள்ளதெல்லாம் நமக்குள்ளது தான். அப்போ என்ன செய்யணும்? தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்தது போல தீமோத்தேயு பவுலுக்கும் சுவிசேஷத்திற்கும் இணைந்து பாடுபட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயு உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவன் இடத்தில் இல்லை. பவுலை போல மனமுள்ளவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல செயல்படுவோம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். நம்முடைய அழைப்பை என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. கொலோசியர் 4:17 வாசிக்கும் போது, கொலோசியர் 4:17, கவனமாயிருப்பாயாக. மறந்துடக்கூடாது. நம்ம ஊழியத்தை செய்யறதற்கு மறந்துடக்கூடாது. கவனமாய் ஓடணும். கடைசியாக பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலிருந்து நீங்கள் 15வது வசனம் வரைக்கும் வாசித்தால், நான் இங்கே வாசிக்க வேண்டாம், நேரம் முடிஞ்சிட்டு டைம் போனதுனால நான் அதை சுருக்கமாக சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக நான் அழைக்கப்பட்டேனோ அந்த வேலையை செய்கிறதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நாமும் நம்மை அழைத்த தேவனுடைய பந்தய பொருளை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு லாபமாயிருந்த அனைத்தையும் அவர் நஷ்டம் என்று விட்டாராம், குப்பையாக எண்ணினாராம். ஆசையாய் தொடருகிறார். நாமும் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படி ஆசையாய் தொடருவோம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி விரும்புகிறேன் என்று சொன்ன பவுலை போல நாமும் ஆசையாய் தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தருடைய வார்த்தையினால் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிக்கலாம். ரேகேனே ஷிகாபா ராபா லாபா ராபா ராபா திடபா நபா ராபா 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 ராபா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி விரும்புகிறேன் என்று பவுல் சொன்னார். நம்ம ஆகாதவர்களாக இருந்தோம், அற்பமானவர்களாக இருந்தோம், சிறுமைப்பட்டவர்களாக இருந்தோம், எளியவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை கொண்டு வந்தார், முன்குறித்தார், முத்திரித்திருக்கிறார். ஓ ஷாகா ராபா லாபா ராபா லாபா. நம்பி ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கனமான வேலையை செய்யும்படிக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? எந்த நிலையில் நம்முடைய ஊழியம் இருக்கிறது? நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது? ஷேகரே தேலே ரேகா பாபா பாலா. ஹalleluya, ஹalleluya.
இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். நம்முடைய ஊழியத்தினுடைய நிலைமையை நாம் அறிவோம். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை பிடித்து கொள்ளும்படிக்கு ஆசையாய் ஓட வேண்டும். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். வயிற்றுக்கு அல்ல, பணத்திற்கு அல்ல, சொத்துக்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த கனமான அழைப்பை அசட்டை பண்ணாதிருங்கள். இந்த ஊழியத்திற்காக நம்மை ஏற்படுத்தின தேவனை துதியுங்கள். அவருடைய சித்தம் முழுவதையும் நாம் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி துதியுங்கள். ஹalleluya, glory, 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 hallelujah. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். துபாரா மௌட்டாரா பாலா பானா பாரா தே ரெகே மேகே தீடா பௌடா பாலா பாரா ரீகா பாலா பாரா பாலா பா. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லப்பட்டது. மறந்து போக வேண்டாம். உண்மையில் இருக்கிற அபிஷேகத்தை மறக்க வேண்டாம், அழைப்பை மறக்க வேண்டாம், ஊழியத்தை மறக்க வேண்டாம். உனக்கு கொடுத்த கிருபைகளை, உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை மறக்க வேண்டாம். தகப்பனுக்கு பிள்ளைகள் ஊழியம் செய்தது போல செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடினவர்களை போல ஓடாதிருங்கள். ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தருளும். தேவ பலனுடைய பிள்ளைகள் மேல் ஆளுகை செய்யட்டும். கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும்.